Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. கும்பகோணத்தில் நீதிபதிகள் குடியிருப்பு எதிரே மின்கம்பம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசுப்பிரமணியம், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கும்பகோணத்தில் நீதிபதிகள் குடியிருப்பு எதிரே மின்கம்பம் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அருகில் இருந்த டெலிபோன் பாக்ஸ்களும் எரிந்ததால் மேலும் பரபரப்பு தொற்றியது. அதாவது கும்பகோணத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உள்ளது. நீதிமன்றத்தின் எதிரே நீதிபதிகள் குடியிருப்பும் அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பின் நேர் எதிரே ஒரு மின்கம்பம் இருந்தது. இந்த மின்கம்பத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததை அறிந்து அந்த பகுதியினர் போலீசுக்கும் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். அப்போது வந்து பார்த்தபோது மேலே உள்ள மின் கம்பத்தில் ஒரு இரும்பு துண்டு முறிந்து விழுந்தது. அதாவது அந்த கம்பி விழுந்ததால் உயர்அழுத்த மின் வயர்கள் ஒன்றன் மீது ஒன்று உராசி திடீரென தீப்பிடித்து இருந்ததாக தெரிகிறது. இதனால் அந்த மின் கம்பம் முழுவதும் சூடாகி தீ பற்றி சூடாகியது. இதன் நிலையில் இந்த தீப்பிடித்த இதே சம்பவத்தில் பக்கத்து தெருக்களில் 2 இடங்களில் டெலிபோன் பாக்ஸ்களும் எரிந்து ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பித்தது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களும் பீதியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் இந்த தீயை கட்டுப்படுத்தினர். மின்சார வார அதிகாரிகள் அந்த மின் இணைப்பை துண்டித்தனர். இதனால் அந்த பகுதியில் பதட்டம் சற்று தணிந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மின்கம்பத்தின் கீழே சென்ற குடிநீர் குழாயும் உடைந்து அந்த நீதிமன்றம் பகுதியில் வழிந்தோடியது. இதனால் காலையில் திடீர் பரபரப்பு கும்பகோணம் மாநகரில் தொற்றியது. இருப்பினும் மின்வாரிய ஊழியர்கள் தீயணைப்புத்துறை வீரர்களின் நடவடிக்கையால் அந்த பகுதி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நன்றி சிவசுப்பிரமணியன், உங்களுடைய தகவல்களுக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.